Hello guys, welcome back to our channel. I am Swarna. இன்னைக்கு நம்ம டே 10 கிளாஸ் தான் பார்க்க போறோம். டே 1 to 9 பார்க்காதவங்க மறக்காம பார்த்துட்டு வந்துருங்க. இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். இதுவரை நம்ம மித்த 3 டென்ஸ் பார்த்துருக்கோம். இன்னைக்கு நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்னா என்னன்னு பார்க்க போறோம். முதல்ல பாஸ்ட்னா என்னது? இறந்த காலம். அப்போ நேத்து நடந்த விஷயத்தை பத்தி பேசுறோம் அப்படின்னா நேத்து, முந்தானத்து, இல்ல ஒரு வாரத்துக்கு முன்னாடி, இல்ல ஒரு மாசத்துக்கு முன்னாடி, இல்ல ஒரு வருஷத்துக்கு முன்னாடினே வைங்க. இதே மாதிரி இதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை பத்தி பேசுறது எல்லாமே நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் கீழே கொண்டு வரணும். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, நான் நேத்து சாப்பிட்டேன், நேத்து கடைக்கு போனேன், நேத்து பொருட்காட்சி போனேன், இந்த மாதிரி சொல்லுவோம்ல. இது எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம்? பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இறந்த காலம், முடிஞ்சு போன விஷயங்கள். நேத்தே முடிஞ்சு போயிடுச்சு, நேத்தே நம்ம போயிட்டு வந்தாச்சு, அப்படி தானே? இதே நம்ம என்ன சொல்கிறோம்? போன வாரம் நான் ஊட்டி போனேன் அப்படின்லாம் சொல்லுவோம்ல. இது எல்லாமே சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் கீழே தான் வரும். ஓகேவா? இப்போ உங்களுக்கு 2 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்க. நான் கோவிலுக்கு போனேன் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இருக்கு. அப்போ என்னது? நான் கோயிலுக்கு நேத்தே போயிட்டேன். அப்போ அது என்னது? பாஸ்ட் டென்ஸ், அப்படி தானே? நான் கோயிலுக்கு போவேன் அப்படிங்கிறத நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு பார்க்கலாம். பாருங்க, ஐ வென்ட் டு டெம்பிள் அப்படின்னு சொல்லுவோம். இது எப்படிங்கிறதுலாம் நான் உங்களுக்கு அடுத்து டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ ஜஸ்ட் நான் கோயிலுக்கு போவேன் அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்லலாங்கிறத மட்டும் பார்க்கலாம். அடுத்து பாருங்க, நான் பிரியாணி சாப்பிட்டேன். இது எப்படி சொல்லலாம்னா ஐ ஏட் பிரியாணி. நான் பிரியாணி சாப்பிட்டேன் அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? ஐ ஏட் பிரியாணி. இப்போ நம்ம எல்லா டென்ஸுக்குமே ஒரு ஸ்ட்ரக்சர் பார்த்தோம், அப்படி தானே? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும்னா ரொம்பவே ஈஸியான ஸ்ட்ரக்சர் தான். சப்ஜெக்ட்டு, வேர்ப் டு, அடுத்த எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன், அவ்வளோதான். ரொம்ப குட்டியான ஸ்ட்ரக்சர் தான். ஓகேவா? பேரே சிம்பிள், அப்படி தானே? அதனால ஸ்ட்ரக்சரும் சிம்பிளாக இருக்குது. இப்போது V2ன்னு இருக்க அப்படின்னா என்னென்னா டே 8 வீடியோ பார்த்தவங்களுக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு நான் அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதில் நான் உங்களுக்கு வெர்பை பற்றி டீட்டெயிலாக அப்லோட் பண்ணியிருப்பேன். வேர்பு 1 அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸ்னு சொல்லியிருப்பேன். வேர்பு 2 அப்படின்னா பாஸ்ட்னு சொல்லியிருப்பேன். வேர்பு 3 அப்படின்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஓகேவா? வேர்பு 1 வந்து நம்ம எதில் யூஸ் பண்ணுவோம்? ப்ரெசண்ட்டில் யூஸ் பண்ணுவோம். வேர்பு 2 வந்து பாஸ்ட்டு. அப்போது வேர்பு 2 தான் என்னது? பாஸ்ட் டென்ஸ். எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. கோ, வெண்ட், கான் அப்படி படி சொல்ல. சிங், சாங், சங். ஃபினிஷ், ஃபினிஷ்டு, ஃபினிஷ்ட் அப்படி படி சொல்ல. அதில் செகண்ட் டேப்லர் காலத்தில் வர்றது எல்லாமே நம்ம பாஸ்ட் டென்ஸில் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? எழுதி போட்டேன் பாருங்க. ஐ வெண்ட்ன்னு இருக்குல்ல, அப்போ இதில் இதுதான் வந்து V2. அப்போ வெண்ட்ன்னு இருக்குல்ல, இதோட V1 என்னவா இருக்கும்? கோ, அப்படி தானே? கோ, வெண்ட், கான். ஓகேவா? இந்த வேர்பை வந்து நீங்கள் படித்து தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. ஆனால் ரொம்பவே ஈஸி தான். அது நீங்கள் மக்கப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் இது நீங்கள் டெய்லி ரீட் பண்ணிகிட்டே இருந்தீங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே இது மைண்டில் பதிஞ்சிரும். இப்போ பாருங்கள், ஐ ஏட் பிரியாணின்னு இருக்குது. அப்போ இதில் ஏட் அப்படின்னு இருக்குல்ல, இதுதான் வந்து V2. அப்போ இதோட V1 என்னவா இருக்கும்? ஈட். ஈட், ஏட், ஈட்டன் அப்படின்னு நம்ம படிச்சோம்ல, அதுதான். நீங்கள் சும்மா கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். நீங்கள் என்ன அடிக்கலாம்னா ரெகுலர் வேர்ப்ஸ், இர்ரெகுலர் வேர்ப்ஸ் அப்படின்னு நாங்கள் அடிக்கலாம். அதில் நீங்கள் வேர்ப்ஸ்ன்னு அடித்தாலே ஒரு டேப்லெட் காலம் மாதிரி வரும். நீங்கள் ஃப்ரீ டைமில் ரீட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இது மூலிமா நீங்கள் நிறைய வேர்ட்ஸ் கூட புதுசாக கற்றுக்கலாம். ஓகேவா? இப்போ உங்களுக்கு நான் சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன், உங்களுக்கு இன்னமுமே கிளியராக புரியும். நீங்கள் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை ஈஸியாகவே கற்றுக்கிட்டு அதில் நீங்கள் நிறைய சென்டென்ஸ் பேசலாம். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, அவன் நன்றாக நடித்தான் அப்படின்னு இருக்கு. இப்போ இது என்ன டைப் ஆஃப் சென்டென்ஸு? சிம்பிள் பாஸ்ட், அப்படி தானே? இப்போ இது பாசிட்டிவா நெகட்டிவான்னு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். இதில் பார்த்தாலே தெரியுது இது பாசிட்டிவ் சென்டென்ஸ் தான். ஓகேவா? அவன் அப்படின்னா நம்ம ஹீ அப்படின்னு சொல்லுவோம். ஹீ போட்டாச்சு. இப்போ நடித்தான் அப்படின்னு இருக்கு. இப்போ நடிக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல எழுது நம்ம ஆக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஆக்ட், ஆக்டட், ஆக்டட், அப்படி தானே? அப்போ என்ன சொல்லலாம்? ஹீ ஆக்டட். நன்றாக அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல நம்ம வெல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்போ ஹீ ஆக்டட் வெல், அவ்வளோதான். ரொம்பவே ஈஸி. ஓகேவா? அடுத்த செகண்ட் டைப் ஆஃப் சென்டென்ஸ் பாருங்க, அவன் நன்றாக நடிக்கவில்லை அப்படின்னு இருக்கு. அப்போ இது என்னது? நெகட்டிவ் சென்டென்ஸ். ஓகேவா? இது நெகட்டிவ். அப்போ பாருங்க, இது என்னது? நெகட்டிவ் சென்டென்ஸ். நம்ம கண்டிப்பாக இதுக்கு நாட் ஆட் பண்ணியே ஆகணும். அப்போது நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா,
நம்ம போன இது பாசிட்டிவ் அப்படிங்கிறதுனால நம்ம அப்படியே ஆக்டட் போட்டு நாட் போடக்கூடாது. அது ரொம்ப தப்பு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம நாட் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு சப்போர்ட்டிவ் வேர்பு தான் இருக்கணும். ஓகேவா? அதுக்கு முன்னாடி ஒரு ஆக்சிலரி வெர்பு தான் இருக்கணுமே தவிர மெயின் வேர்ப் வந்து இருக்கக்கூடாது. அப்போது இந்த இடத்துல நீங்கள் எதுவுமே சொல்லலையே. நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க. நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் என்ன செஞ்சோம்? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இதே மாதிரி நெகட்டிவ் சென்டென்ஸ்க்கு நம்ம என்ன செஞ்சோம்? டூ அண்ட் டஸ்ஸை யூஸ் பண்ணோம். அப்படி தானே? அதோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னா டிட். ஸ்ட்ரக்சர் இங்கே ஷோ பண்ணுறேன் பார்த்துக்கோங்க. நெகட்டிவ் சென்டென்ஸ்க்கான ஸ்ட்ரக்சர் சப்ஜெக்ட்டு, அப்புறம் டிட்டு, நாட்டு, அதுக்கப்புறமா வேர்பு, அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். ஓகேவா? பாருங்க, ஹீ போட்டாச்சு. அப்போ இது என்னது? பாஸ்ட் டென்ஸ் அப்படிங்கிறதுனால நம்ம டிட்டு போட்டோம். ஓகேவா? அடுத்து இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம நாட் ஆட் பண்ணிட்டோம். ஓகேவா? இப்போ என்ன செய்யறான்? நல்லா நடிக்கலை. அப்படி தானே? அப்போது போன இடத்துல மேலே ஆக்டடுன்னு இருக்குது. அப்போ இங்கேயும் ஆக்டட் தான் போடணும்னு போட்டுறாதீங்க. இதில் இருக்கிற அந்த பாஸ்ட் டென்ஸை நம்ம வெளியே எடுத்துட்டோம். டிட்டுன்னு சொல்லிட்டு வெளியே எடுத்துட்டோம். அப்போ அந்த இடத்துல இருக்கிறது வெறும் ஆக்ட் தான். ஓகேவா? ஆக்ட் வெல். நம்ம நன்றாக நடிக்கவில்லைங்கிறத எப்படி சொல்லணும்? ஹீ டிட் நாட் ஆக்ட் வெல் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? இதை நம்ம டிடன்ட் அப்படின்னு சொல்லலாம். ஷார்ட் ஃபார்மாக டிட் நாட் அப்படிங்கிறத நம்ம ஷார்ட்டாக டிடன்ட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து மூணாவது சென்டென்ஸ் பாருங்கள். அவன் நன்றாக நடித்தானா. அப்போ இது என்னது? கொஸ்டின் சென்டென்ஸ். கொஸ்டின்கான ஸ்ட்ரக்சர் இங்கே போடுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின்னாலே நமக்கு என்ன வந்துடும்? வெர்பு வந்து முன்னாடி வந்துடும். அப்போ இதில் வேர்ப் வந்து டிட் தான். அதுக்கப்புறமா சப்ஜெக்ட்டு, அதுக்கப்புறமா என்ன செய்கிறோம்? நம்மளோட வேர்பை போட்டுட்டு மெயின் வேர்ப். ஓகேவா? மெயின் வேர்பை போட்டுட்டு நம்ம என்ன செய்யணும்? அதுக்கடுத்து அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனை ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்போ இதில் ஃபஸ்ட்டு என்னது? டிட்டு தான் வந்து வேர்பு. டிட்டை போட்டாச்சு. அவனுக்கு இங்கிலீஷில் ஹீ. ஓகேவா? டிட் ஹீ. இந்த இடத்துல ஆக்ட் தான் போடணும். ஆக்டட் போட்டுறாதீங்க. ஏன்னா இதில் இருக்க பாஸ்ட் டென்ஸ் தான் நம்ம பிரித்து வெளியே டிட்டுன்னு சொல்லி எடுத்தாச்சு. ஓகேவா? அதுக்கடுத்து என்னது? வெல். அப்போது டிட் ஹி ஆக்டட் வெல். அவன் நன்றாக நடித்தானா? டிட் ஹி ஆக்டட் வெல் அப்படின்னு கேட்கணும். ஓகேவா? அடுத்து பாருங்கள். அவன் நன்றாக நடிக்கவில்லையா. அப்போ இது என்னது? நெகட்டிவ் கொஸ்டின் சென்டென்ஸ். நெகட்டிவ் கொஸ்டின் எப்படி கேட்கணும்? நல்லா ஞாபகம். சைடில் ஷோ பண்ணுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு டிட் போட்டுக்கணும். தென் சப்ஜெக்ட்டு, அதுக்கப்புறம் நாட் ஆட் பண்ணிவிட்டு வேர்ப் ஆட் பண்ணணும். லாஸ்ட்டாக இதை சொல்ல மறந்துட்டேன். கொஸ்டின் மார்க் வந்து மஸ்ட். ஓகேவா? கொஸ்டின் மார்க் ஆட் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்து ஃபோர்த்து பாருங்கள். அவன் நன்றாக நடிக்கவில்லையா அப்படின்னு இருக்கு. ஓகேவா? இந்த இடத்துல நம்ம ஃபஸ்ட்டு டிட்டு வந்து போட்டுக்கிட்டாச்சு. அவன் அப்படிங்கிறத நம்ம ஹீ போட்டுக்கிட்டோம். அதுக்கடுத்து நாட் ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா? டிட் ஹி நாட் ஆக்ட் வெல். டிட் ஹி நாட் ஆக்ட் வெல். புரிஞ்சுதா? இப்போ இந்த நாலுமே நம்ம 4 டைப் ஆஃப் சென்டென்ஸும் பார்த்தாச்சு. இப்போ எந்த மாதிரியான கொஸ்டினோ ஆன்சரோ உங்களால் இங்கிலீஷில் கேட்க முடியும். ஓகேவா? இப்போ உங்கள்கிட்ட வந்து யாராவது டிட் ஹி ஆக்ட் வெல் அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன ஆன்சர் பண்ணுவீங்க? ஹி ஆக்டட் வெல் அப்படின்னு கேட்பீங்க. இதே நீங்கள் யார்ட்டையாவது போய் அவன் நல்லா நடிக்கலையாப்பா அப்படின்னு கேட்கணுன்னா எப்படி கேட்பீங்க? டிட் ஹி நாட் ஆக்ட் வெல் அப்படின்னு கேட்கணும். ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரொம்பவே ஈஸி தான். இப்போ உங்களுக்கு சில எக்ஸசைஸ் கொடுக்குறேன். உங்களுக்கு இருக்கிற எல்லா டவுட்டுமே ஈஸியாக கிளாரிஃபை ஆயிரும். ஓகேவா? நான் நேற்று ஆப்பிள் சாப்பிட்டேன் அப்படின்னு இருக்கு. இப்போ இதை நம்ம இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் நான் அப்படின்னு இருக்கு. அப்போ நம்ம ஐ. ஓகேவா? இந்த சென்டென்ஸை பார்த்தாலே தெரியுது இது பாசிட்டிவ் சென்டென்ஸ் தான். அப்போ நம்ம டைரெக்டாக இங்கிலீஷில் மாற்றிடலாம். ஐ வந்து போட்டாச்சு. ஓகேவா? அடுத்து ஆப்பிள் சாப்பிட்டேன் அப்படின்னு இருக்கு. அப்போது சாப்பிட்டேன் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் என்னது? சாப்பிட்றதுக்கு இங்கிலீஷில் ஈட் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஈட் ஏட். அப்படி தானே? ஈட்டுக்கு பாஸ்ட் டென்ஸ் ஏட். அப்போ நம்ம ஏட் வந்து போட்டுக்கலாம். ஓகேவா? ஈட் ஏட் வந்து போட்டாச்சு. ஓகேவா? அப்போ ஐ ஏட் ஆப்பிள். நேற்றுக்கு இங்கிலீஷில் என்னது? எஸ்டர்டே. ஓகேவா? அப்போ ஐ ஏட் ஆப்பிள் எஸ்டர்டே. ஓகேவா? அடுத்து அவள் அங்கு சுத்தம் செய்தாள் அப்படின்னு இருக்கு. அப்போ இதுவும் பாசிட்டிவ் சென்டென்ஸ் தான். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு சப்ஜெக்டே போட்டுடலாம். அவளுக்கு இங்கிலீஷில் சி. ஓகேவா? ஷீ போட்டாச்சு. அவள் என்ன பண்ணுறாங்க? சுத்தம் செய்தாள். அப்படி தானே? சுத்தம்க்கு என்னது? க்ளீன் அப்படின்னு அர்த்தம். அப்போ க்ளீன் க்ளீன்டு. அப்படி தானே? அப்போ என்னது? க்ளீன் க்ளீன்டு. ஷீ க்ளீன்ட். அங்குனா தேர். ஷீ க்ளீன்ட் தேர். ஓகேவா? அடுத்து நாய்
அங்கே குறைத்ததா அப்படின்னு நம்ம கொஸ்டின் கேட்குறோம். கொஸ்டின் கேட்கும் போது வெர்பு வந்து முன்னாடி வந்துடணும். குறைத்ததா அப்படின்னு தான் இருக்குது. அப்போ அது பாஸ்ட் டென்ஸ். அதனால நம்ம ஃபஸ்ட்டு டிட் வந்து போட்டாச்சு முன்னாடி. நாய்க்கு இங்கிலீஷில் என்னது டாக். அப்போ நம்ம டாக் வந்து போட்டுக்கலாம். ஓகேவா? டாக் வந்து என்ன பண்ணும் குறைக்கும் அப்படி தானே. அப்போது பார்க். என்ன பண்ணிக்கூடாது பார்க்குடுன்னு போட்டுறக்கூடாது. ஏன்னா அதில் இருக்க பாஸ்ட் டென்ஸை நம்ம வெளியே எடுத்துட்டோம். அங்கேனா தேர் கொஷின் மார்க் ஆட் பண்ணிக்கோங்க. டிட் டாக் பார்க் தேர் அப்படின்னு நம்ம இங்கிலீஷில் கேட்கலாம். அவர்கள் கிரிக்கெட் விளையாடவில்லையா அப்படின்னு கேட்கணும். அப்போ இது என்னது நெகட்டிவ் கொஸ்டின் சென்டென்ஸ். அப்போ நம்ம இதுக்கு ஃபஸ்ட்டு டிட்டை வந்து ஆட் பண்ணிக்கிட்டோம். ஓகேவா? அவர்கள் அப்படிங்கிறதுனால நம்ம தே வந்து ஆட் பண்ணிக்கிட்டோம். அடுத்து நாட் வந்து ஆட் பண்ணோம். ஃபஸ்ட்டு வேர்பு சப்ஜெக்ட்டு, அதுக்கப்புறமா நம்ம நாட் ஆட் பண்ணிட்டு மெயின் வேர்பான ப்ளே அப்படி தானே. இந்த இடத்துல விளையாடவில்லையா அப்படின்னு தானே கேட்குறாங்க. அப்போ ப்ளே. ஓகேவா? ப்ளே. அவங்க என்ன விளையாடலையான்னு கேட்குறாங்க கிரிக்கெட். அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இவ்வளோ தான் எக்ஸசைஸ். உங்களுக்கு டவுட் எல்லாம் கிளாரிஃபை ஆகிருக்கும்னு நான் நம்புகிறேன். இப்போ உங்களுக்கு சின்ன டாஸ்க்கு தரேன். ஓகேவா? இதை நீங்கள் ஹோம்ஒர்க் மாதிரி கூட வச்சுக்கோங்க. ஒரு 2 சென்டென்ஸ் தரேன். நீங்கள் இங்கிலீஷில் என்ன வருங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ராஜு கீழே விழுந்தான், அவனுக்கு ராமு உதவி செய்தான். ஓகேவா? இன்னொரு வாட்டி சொல்கிறேன் பாருங்கள். ராஜு கீழே விழுந்தான், ராஜுவுக்கு ராமு உதவி செய்தான். இதை நீங்கள் தனித்தனியாகவே சென்டென்ஸ் 1, 2 அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் கரெக்டாக கமெண்ட் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் கைஸ்.